நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா குவைட் இந்தியா ஸ்ட்ரகிள் அப்படின்னா குவைட்னா வெளியில் போ விட்டுரு ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். இந்தியா விட்டு வெளியில் போ ஸ்ட்ரகிள் போராட்டம் ரைட்டா. இந்தியா விட்டு வெளியே போ குவைட் இந்தியா போராட்டம் அப்படின்னா ஸ்ட்ரகிள்னால் போராட்டம். குவைட் இந்தியாவை விட்டு வெளியே அப்படின்னா இது யாருக்கு வேண்டி வச்சு இங்கிலீஷ்காரனுக்காண்டி உண்டாக்குன போராட்டம். குவைட் இந்தியா ஸ்ட்ரகிள் அப்படின்னா இந்தியா விட்டு வெளியே போ என்ற போராட்டம். யாருக்கு இங்கிலீஷ்காரனை வெளியில் போக சொல்கிறாங்க நம்ம ஆளுங்க ரைட்டா. குவைட் இந்தியானா வெள்ளையனே வெளியேறும்பாங்க சாதாரணமாக. நாங்கள் படிக்கும்போது அப்படி தான் சொல்லுவோம். வெள்ளைக்காரனே வெளியேறு, அதுக்கு தான் இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இங்கே வெள்ளையும் இல்லை வெள்ளைக்காரனும் இல்லை அந்த வேர்டு ரைட்டா. அதனால் நான் உங்களுக்கு தெரிஞ்சவனு சொல்கிறேன். குவைட்னா வெளியில் போ, இந்தியா விட்டு வெளியில் போ என்ற போராட்டம். இந்தியா விட்டு வெளியில் போ என்ற போராட்டம் என்றது என்னது? அந்த இதுதான் வெள்ளையனே வெளியேறுன்ற போராட்டம் தான் இந்த மக்கள் பண்ணது. ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 1942 அப்படின்னா 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி த குவைட் இந்தியா ரிசொல்யூஷன் வாஸ் பாஸ்டு அண்ட் காந்தி கேவ் ஏ ஸ்லோகன் டூ ஆர் டை அப்படின்னா புஷ்டா வச்சுட்டான். அப்போ இந்த தேதியில் 8வது நாள் ஆகஸ்ட் மாதம் 1942 இந்த குவைட் இந்தியான்னா இந்தியா விட்டு வெளியில் போய் என்ற தீர்மானம் ரிசொல்யூஷன்னா அங்கே ஸ்ட்ரகிள்னு போட்டிருக்கான். ஸ்ட்ரகிள்னு போராட்டம். இங்கே ஒரு தீர்மானம் இந்த இந்தியா விட்டு வெளியே போய் என்ற ஒரு தீர்மானம் காங்கிரஸ் சபையில் நிறைவேற்றப்பட்டது. வாஸ் பாஸ்ன்னு நிறைவேற்றப்பட்டது. பாஸ்ன்னு கடந்து செல் அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. நீங்கள் எப்படி தான் வாஸ் பாஸ்ன மீனிங் என்ன அதுக்குள்ளனா காங்கிரஸோட மீட்டிங்கில் இந்த வேலை நிறைவேற்றப்பட்டது. குவைட் இந்தியா ரிசொல்யூஷன் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. பாஸ்டுன்னா நிறைவேற்றப்பட்டது. இந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டது. இது 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி த குவைட் இந்தியா ரிசொல்யூஷன்னா இந்தியா விட்டு வெளியே போ என்ற தீர்மானம் பாஸ்டு நிறைவேற்றப்பட்டது. எதில்? காங்கிரஸ் மீட்டிங்கில் ரைட்டா. அது இங்கே போடல, நீங்கள் அப்படியே உள்ள அர்த்தம் அதுதான். அண்டு காந்தி கேவ் த ஸ்லோகன் அது வந்து காந்தி அந்த குவைட் இந்தியா ரிசொல்யூஷனுக்காக வேண்டி ஸ்லோகன் ஒரு முழக்கம் எழுப்பினார். இந்த முழக்கம்னு என்னது? நம்ம ரோட்டில் வரும்போது கத்திட்டு போகிறோம்ல, ஜிந்தாபாத்ன்றமா, வாழ்க இந்தியா வாழ்கன்னு கத்திட்டு போகிறோம்ல, அதுதான் ஸ்லோகன் முழக்கம். காந்தி கேவிய ஸ்லோகன், காந்தி ஒரு முழக்கம் இட்டார். என்ன முழக்கம்? முழக்கத்துக்கு பேர் என்ன? டூ ஆர் டை. இது ஒரு காந்தியின் முழக்கம். காந்தி கேவிய த ஸ்லோகன்னா ஒரு முழக்கத்தை கொடுத்தார். அது என்ன முழக்கம்? டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. டைன்னா செய், டூன்னா செய், அல்லது ஓஆர் அல்லது டை இறந்து போ, செத்து மடி, ஒன்று செய்ய இல்லை செத்துப்போ ரைட்டா என்ற ஒரு முழக்கத்தை காந்தி கொடுத்தார். புஷ்டாப். அதுக்கடுத்து த என்டையர் காங்கிரஸ் லீடர்ஷிப் வாஸ் அரெஸ்டட் ஓவர் நைட் அப்படின்னா மொத்த இந்த இயக்கம் ஆரம்பித்து இந்த ரிசொல்யூஷன் பாஸ் பண்ண உடனே காங்கிரஸ் சபையில் மொத்த எல்லா காங்கிரஸ் தலைவரும் த என்டையர்னால் எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் வேறு அரெஸ்டட் கைது செய்யப்பட்டார்கள். ஓவர் நைட் அதென்ன நைட்டு ஓவர் நைட்னா இரவு. ஓவர் நைட்னு என்னது? அது என்ன அப்படின்னா நைட்டுன்னா இரவு. எந்த இரவுன்னு தெரியாது. நேற்று இரவா, இன்றைக்கு இரவா, நாளைக்கு இரவான்னு தெரியாது. இப்போ ஓவர் நைட்னால் ஒரே இரவில், ஒரே ராத்திரியில் எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஓவர் நைட்னா என்னது? ஒரே இரவில் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு கே காமராஜ் ஒயில் ரிட்டர்னிங் ஃப்ரம் பம்பாய். இந்த கே காமராஜன் நம்ம தமிழ்நாடு தலைவர். அவர் பம்பாயிலேருந்து திரும்பி வர்ற ட்ரெயினில். கே காமராஜ் ஒயில் அந்த சமயத்தில் இந்த எல்லோரும் கைதி ஆகுறாங்க இங்கே உள்ளவங்க. அந்நேரத்தில் காமராஜ் திரும்பி வந்துட்டுருக்கார் ட்ரெயினில். கே காமராஜ் ஒயில் அந்த சமயத்தில் ரிட்டர்னிங் ஃப்ரம் பம்பாயிலேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கார். நோட்டீஸ்னால் இதை அறிந்தார், கவனித்தார். இந்த மாதிரி கைது பண்ணுறத காமராஜ் அறிந்தார், கவனித்தார். நோட்டீஸ்னால் கவனித்தார், அறிந்தார், கவனிக்கப்பட்டது இல்லை அறியப்பட்டது. ஆனால் இங்கே என்ன வரும்? கவனித்தார். காந்தி கவனித்தார். எதை கவனித்தார்? இந்த மாதிரி கைது செய்கிறாங்க ஒரே ராத்திரியில்ன்றதை கவனித்தார். எப்போ? ஒயில் ரிட்டர்னிங் ஃப்ரம் பம்பாயிலேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் நோட்டீஸ்னால் கவனித்தார். எதை கவனித்தார்ன்றது இந்த கைது பண்ணுறாங்கன்றது கவனித்தார். ஸோ அதனால் எவ்வரி ரயில்வே ஸ்டேஷன் த போலீஸ் வெயிட்டட் வித் எ லிஸ்ட் ஆஃப் லோக்கல் லீடர்ஸ். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரயில் நிலையங்களிலும் த போலீஸ் தேட்னு அதனால் எவ்வரி ரயில்வே ஸ்டேஷன் எல்லா போலீஸ் நிலையங்களும் நிலையங்கள் ரைட்டா. த போலீஸ் வெயிட்டட் காத்திருக்கிறார்கள் போலீஸ்காரங்க
வித் ஏ லிஸ்ட் ஆஃப் லோக்கல் லீடர்ஸ். அப்படின்னா வித் ஏ லிஸ்ட்னா ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. லோக்கல் காங்கிரஸ் தலைவர்கள் யார் யாருன்னா ஒரு லிஸ்ட்டு கையில் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு காத்திருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் கைது பண்ணுறதுக்கு. வித் ஏ லிஸ்ட்னால் அவங்கள்ட்ட உள்ள லிஸ்ட்டில் யார் லிஸ்ட்னது தெரியும் இல்லையா, எழுதி வச்சுருப்பாங்க, 1 by 1 எழுதி வச்சுருப்பாங்க, அதான் லிஸ்ட்டும்பாங்க ரைட்டா. வித் ஏ லிஸ்ட் ஆஃப் லோக்கல் லீடர்ஸ், உள்ளூர் தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களோட லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இங்கிலீஷ் போலீஸ்காரன் நின்றுட்டு இருக்கான். அண்டு அரஸ்டட் தெம் அஸ் தே காட் டவுன். அப்படின்னா அவங்கள கைது பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. அரஸ்டட்னா கைது செய்கிறார்கள். தெம் அவர்களை, இந்த காங்கிரஸ் தலைவர்கள் லிஸ்ட்டில் இருக்க காங்கிரஸ் தலைவர்களை கைது செய்கிறார்கள். அஸ் தே காட் டவுன். அப்போ அவங்க அஸ் தே அவர்கள் காட் டவுன்னா இறங்கின உடனே, காட்னா செய்தல், எதை டவுன்னா ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே, காட் டவுன்னா இறங்கிய உடன் கைது செய்யப்படுகிறார்கள் ரைட்டா. காமராஜ் கேவ் த போலீஸ் ஏ ஸ்லிப் அண்ட் காட் டவுன் அட் அரக்கோணம் இட் செல்ஃப். அப்படின்னா காமராஜ் வந்து என்ன பண்ணார், ஒரு சிலிப்பு கொடுத்துட்டாரு. சிலிப்புன்னு என்னது, நழுவி விட்டார் ரைட்டா. சிலிப்புன்னு என்னது, அவர் நழுவிட்டார். அவர் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கலை, அதை விட முன்னாடி இறங்கிட்டார் ரைட்டா. இவருக்காண்டி போலீஸ்காரங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டு வேறு இடத்துல இருந்து இறங்கிட்டார். காமராஜ் கேவ் த போலீஸ் த ஸ்லிப். ஸ்லிப்புனா கையில் உள்ள ஸ்லிப் இல்லை, ஸ்லிப்புனா நழுவிட்டார்னு அர்த்தம். காமராஜ் நழுவிட்டார். எது காமராஜ் கேவ் த போலீஸ், கேவ்னா கொடுக்குறது, போலீஸ்க்கு என்னத்தை கொடுத்தாரு, ஸ்லிப்பாக கொடுத்தார். கேவ் த போலீஸ் த ஸ்லிப், இதுக்கு மீனிங் அப்படியே பார்த்தா அப்படி தான் வரும். கேவ் த போலீஸ் த ஸ்லிப் அப்படின்னா ஒரு ஸ்லிப்பை போலீஸை கொடுத்தார் அப்படின்னு தான் வரும். ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. காமராஜ் கேவ் த போலீஸ்னால் போலீஸுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார், இதே ஸ்லிப் அப்படின்னா அவர் நழுவுனதை அவர் கொடுத்தார். அப்படின்னா அவர் வேறு இடத்துல இறங்கிட்டார்னு அர்த்தம் ரைட்டா. அவர் இங்கே இறங்குனா பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இவர் ஸ்லிப் எங்கே இருக்கோ, இவர் லிஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா, லிஸ்ட்டு வச்சு இவர் ஊரில் இறங்குவார், விருதுநகரில் இறங்குவார்ன்ட்டு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டார், எங்கே இறங்கிட்டார், விருதுநகரில் இறங்காமல் அரக்கோணத்தில் இறங்கிட்டார். அப்போ அரக்கோணத்தில் காங்கிரஸ் லிஸ்ட்டில் இவர் பேர் இல்லை. அதனால் போலீஸ்காரங்க தடுமாறுறாங்க, இவன் ஆளை காணமேன்ட்டுக்கு. அதான் காமராஜ் கேவ் த போலீஸ்னால் போலீஸுக்கு ஒரு சிலிப்பு கொடுத்தார். சிலிப்புன்னா ஒரு அதிர்ச்சி கொடுத்தாருன்னு வச்சுக்கேன். கேவ் த போலீஸ், சிலிப்புன்னா ஆக்சுவலி நழுவுறது. காமராஜ் நழுவி போலீஸ்லேருந்து நழுவிட்டார், அதான் மினி. இது அப்படி போடுங்க, போலீஸ் இடமிருந்து காமராஜ் நழுவி விட்டார். அண்டு காட் டவுன், எப்படி நழுவினார், அண்டு காட் டவுனை இறங்கி விட்டார் அட்டு அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். அரக்கோணம் இட்செல்ஃப், அவர் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டார். அரக்கோணம் இட்செல்ஃப்னா அரக்கோணத்தில் இறங்கிட்டார்னு அர்த்தம். தென் அதுக்கடுத்து அவர் பிறகு ஒர்க்குடு அண்டர் கிரவுண்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு பீப்புள் டூரிங் த குவைட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒர்க்குடுன்னா வேலை செய்தார். அவர் தப்பிச்சிட்டார், எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க. இவர் வந்து அங்கே இறங்க வேண்டிய இடத்துல இறங்காமல் தப்பிச்சிட்டார். அதனால் அதுக்கடுத்து இவர் போலீஸ்ட்டை மாட்டல. தென் இவர் செய்தார் ஒர்க்குடு வேலை செய்தார். என்னது அண்டர் கிரவுண்ட், திரைமறைவு வேலைகள். திரைமறைவு அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்னா பூமிக்கையில் வேலை செய்கிறது இல்லை, அண்டர் கிரவுண்ட்னா ஆக்சுவலி பூமிக்கு அடியில்னு அர்த்தம். ஆனால் இங்கே திரைமறைவு வேலைகள்னால் போலீஸ் கண்ணில் படாமல் வேலை செஞ்சுருந்தார். அதுக்கு பேர் திரை போட்டுட்டு மறைச்சி இன்னும் வேலை செய்கிறது, திரைமறைவு வேலைகள்னு அர்த்தம். திரைக்கு பின்னாடி வேலை செஞ்ச போலீஸ் தெரியாது, அதை மீனிங் அதுதான். திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டார். அண்டு ஆர்கனைஸ்டுன்னா ஏற்பாடு செய்தார். எதை ஏற்பாடு செய்தார், பீப்புள் டூரிங் த குவைட் இண்டியா மூமெண்ட். அப்படின்னா இந்த குவைட் இண்டியா மூமெண்ட் நடக்கிறதுல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் மக்களை ஒன்று கூட்டினார். இந்த இடத்துல ஆர்கனைஸ்டுன்னா ஏற்பாடு செய்தார்னு அர்த்தம் இல்லை, மக்களுக்கு ஏற்பாடு செய்தார்னா ஒன்று கூட்டினார்னு அர்த்தம். திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டார். அந்த திரைமறைவு வேலை என்னது, அந்த ஆர்கனைஸ்னா ஒன்று சேர்த்தார் மக்களை. எதற்கு, எப்போது, டூரிங் த குவைட் இண்டியா மூமெண்ட். இங்கே ஆர்கனைஸ்னால் ஒன்று சேர்த்தார்னு வச்சுக்கணும். சில இடங்களில் ஏற்பாடு செய்தார்னு வரும். நீ அப்படி அர்த்தத்தை மாற்றி போய் இந்த இடத்துல ஒன்று சேர்த்தார் மக்களை, குவைட் இண்டியா மூமெண்ட்டுக்காண்டி ஒன்று சேர்த்தார்னு வரும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அண்டர்லையிங் மாஸ் மூமெண்ட். அப்படின்னா அண்டர்லையிங் மாஸ் மூமெண்ட்னா என்னது, அதாவது அண்டர்லையிங் மாஸ்னால் வெகுஜனம், மக்கள், அதிகமான மக்கள், மூமெண்ட்டுன்னு இயக்கம். அப்போ அண்டர்லையிங் அப்படின்னு சொல்லி வரும்போது அண்டர்டையிங் அப்படின்னா அழியாத வெகுஜன இயக்கம். அண்டர்டையிங்னா அழியாத, டையிங்னா அழியிறது, அண்டர்டையிங்னா அழியாத மாஸ் மூமெண்ட், அப்புறம் வெகுஜன மூமெண்ட் அல்லது மக்கள் மூமெண்ட், நீ எப்படி வேணாலும் போட்டுக்கோ. அதிகமான மக்கள் உள்ளது தான் மாசும்பாங்க. அதுக்கு பேர் வெகுஜனம். அது வெகுஜனம், வெகுவாக ஜனங்கள் இருக்காங்க, ஜனங்கள், அதாவது வெகுஜனம் அல்லது மக்கள் மூமெண்ட்டுன்னு போட்டுக்கோ. அதாவது அழியாத, அன்டையிங்னு அழியாத மக்கள்
இயக்கம் என்று அர்த்தம். ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பார்ட்டிசிபேட்டட் இன் த மூமெண்ட் அப்படின்னா, அதாவது ஆல் செக்ஷன்ஸ்னால் பிரிவு. அப்போ சொசைட்டின்னு சொன்னால் சமூகம், ரைட்டா? இப்போ ஆல் செக்ஷன்ஸ் அப்படின்னா எல்லா பிரிவினரும் ஆஃப் த சொசைட்டி சமூகத்தின் எல்லா பிரிவினரும். சொசைட்டின்னு என்னது? சமூகம். ஒவ்வொரு சமூகம் இருக்கும், ரைட்டா? ஹிந்து சமூகம், முஸ்லீம் சமூகம், ஜெயின் சமூகம் அப்படி இருக்குல்ல. ஒவ்வொரு சமூகத்தினின் உள்ள எல்லா பிரிவினரும், அதுலேயும் பிரிவு இருக்கும்ல சமூகம். அதனால் சொல்கிறான் இந்த ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னா எல்லா பிரிவினரும் ஆஃப் த சொசைட்டினா சமூகத்தின் எல்லா பிரிவினரும் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டட்னா கலந்து கொண்டனர். இந்த மூமெண்ட், இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். எந்த இயக்கத்தில்? அண்டையிங் மாஸ் மூமெண்ட். அண்டையிங் மாஸ் மூமெண்ட் என்னது சொல்லியிருந்தோம் நம்ம? அழியாத வெகுஜன இயக்கம்னு அர்த்தம். இந்த இயக்கத்தில் எல்லாரும் ஆல் செக்ஷன்ஸ்னு எல்லா பிரிவுகளும் ஆஃப் த சொசைட்டி எல்லா பிரிவுகளும் சமூகத்தில் உள்ள எல்லா பிரிவுகளும் பார்ட்டிசிபேட்டட்னா கலந்து கொண்டனர். இந்த மூமெண்ட், இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். தேர் வேர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ஸ். There were large number of workers strike such as உதாரணமாக எப்படின்னா as strikes in Buckingham and Carnatic Mill. இது ரெண்டு மில்லுகளும் எதில் உள்ளது? பிரிட்டிஷ் கரண்ட் இருக்கிறது. அது மெட்ராஸ் போர்ட்டு, ட்ரஸ்ட்டு, மெட்ராஸ் கார்பரேஷனு அண்டு எலக்ட்ரிக் ட்ரம்வே அண்டு இதெல்லாம் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்க. இங்கே எல்லாம் இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டாங்க. சச் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நான் முதல் திரும்பி படிக்கிறேன். இது எப்படி படிக்கணும்? தேர் வேர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னால், இங்கே ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொன்னால் என்னது? ஒரு ஸ்ட்ரைக்குன்னு வரும்போது நீ வேலை நிறுத்தம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ வேலை நிறுத்தமானது என்ன சொல்கிறான்? தேர் வேர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னா இங்கே அதிகமான தேர் வேர் இருந்தனர். எ லார்ஜ் நம்பர் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தனர். ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் அப்போ வேலையாளர்கள் போராட்டம், வேலை நிறுத்தத்தில் இருந்தனர். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், அதாவது அப்படி வச்சுக்கோ, ஒர்க்கர்ஸ்னால் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இருந்தனர். அதிகமான அதான் தேர் வேர் இருந்தனர். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இருந்தனர். இப்போ என்னென்ன தொழிலாளர்கள் எங்கெங்கே வேலை நிறுத்தம் அதான் போடுங்க. சச்சஸ்னால் இந்த மாதிரி தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. சச்சஸ் மொத்தத்தில் சொல்லிட்டேன், ஏகப்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இருந்தனர். அதுக்கடுத்து சச்சஸ் இருக்குது. எந்த மாதிரின்னு சச்சஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னா வேலை நிறுத்தமானது எங்கே? இன் பக்கிங்ஹாமில் நடந்தது. பக்கிங்ஹாமில் உள்ள தொழிலாளர்கள் அதுதான் இப்போ போட சச்சஸ்னால் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ்னால் வேலை நிறுத்தம். எந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் எங்கே? பக்கிங்ஹாம் அண்டு கர்நாடிக் மில். இதெல்லாம் இங்கிலீஷ் காண்டேன். இந்த ரெண்டில் உள்ள தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். அடுத்து கம்மா போட்டு மெட்ராஸ் போர்ட் அப்படின்னு மெட்ராஸ் துறைமுகத்தில் உள்ள தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். அடுத்து ட்ரஸ்ட்டு மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், அதாவது மெட்ராஸ் துறைமுகத்தில், ரைட். ரெண்டாவது. மூணாவது மெட்ராஸ் கார்பரேஷன், அப்புறம் மெட்ராஸ் கார்பரேஷன் அதாவது முனிசிபாலிட்டி, அதுலேயும் வேலை நிறுத்தம் தொழிலாளர்கள். அண்டு நாலாவதாக அண்டு த எலக்ட்ரிக் ட்ரம்ப்வே அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா? அந்த எலக்ட்ரிக் தம்ஸ்னால் அந்த ரயில்வே லைன், எலக்ட்ரிக் லைன்ஸில் வேலை பார்க்குறாங்க. எலக்ட்ரிக் லைன்ஸ்னு ட்ரம்ப்னா அதான் எலக்ட்ரிக் லைனில் வேலை பார்க்குறவங்க தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இருந்தாங்க. இதுதான் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக். இத்தனை இதில் இருந்தாங்க. அதான் முதல்ல ஸ்ட்ரைக்குன்னு போட்டு சச்சாசன உதாரணம் கொடுத்துருக்கான். அடுத்து புதுசாக வச்சுட்டான். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் காலேஜஸ் அப்படின்னா மாணவர்கள், பல கல்லூரி மாணவர்கள். வேரியஸ்னால் பல கல்லூரி, கல்லூரி. ஸ்டூடெண்ட்ஸ்னால் மாணவர்கள் ஆஃப் வேரியஸ் காலேஜஸ், பல கல்லூரி மாணவர்கள் டுக் ஆக்டிவ் பார்ட் அப்படின்னா முக்கியமான பங்கு வைத்தார்கள். இந்த ப்ரொட்டஸ்ட், இந்த எதிர்ப்பில், இந்த ப்ரொட்டஸ்ட்னால் இந்த எதிர்ப்பில் முக்கியமான பங்கு வைத்தார்கள், ரைட்டா? இந்த போராட்டத்தில் முக்கியமான பங்கு மாணவர்கள் வைத்தார்கள், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு மெனி யங் மேன், பல இளைஞர்கள் அண்டு உமன், பெண்கள் ஆல்சோ ஜாயின்டு த ஐஎன்ஏ அப்படின்னா பல இளைஞர்கள் அண்டு பெண்கள் ஆல்சோ ஜாயின்டு சேர்ந்தார்கள் இந்த ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்தார் இல்லையா? அதில் பல இளைஞர்கள் அண்டு பெண்கள் சேர்ந்தார்கள். அதுக்கடுத்து த குவைட் இந்தியா மூமெண்ட் வாஸ் சர்ப்ரைஸ்டு வித் எ புரூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த குவைட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது வாஸ் சர்ப்ரைஸ்னால் ஒடுக்கப்பட்டது. வித் த புரூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா மிலிட்ரிக்காரங்களை வச்சு, ஃபோர்ஸ்னால் ஆயுதம் தாங்கிய சிப்பாய்களை வைத்து ஒடுக்கப்பட்டது. சப்ரேஷன் ஒடுக்க துப்பாக்கி தூக்கி சுட்டுவான், ரைட். நெக்ஸ்ட் த ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி, மியூட்டினா கலகம், ரைட்டா?
த ராயல் இந்தியன் நேவி மீட்டுனின்னு என்னது ஒரு கழகம்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதாவது அது ஒரு கழகம், மீட்டுனின்னா ஒரு கழகம்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ அந்த ராயல் இந்தியன் நேவின்னா ராயல் இந்திய நேவியோட ஒரு கழகம்னு போராட்டம் ரைட்டா. மீட்டுன்னா கழகம், அதுவும் போராட்டம் தான். இது த நெகோசியேஷன் இனிஷியேட்டட் பை த நியூலி ஃபார்ம்டு லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் இன் இங்கிலாந்து. அப்படின்னா நெகோசியேஷன் உடன்படிக்கை ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு உடன்படிக்கை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். எதில் உடன்படிக்கை ஆரம்பிக்கப்பட்டது? இனிஷியேட்டர்னு சொல்லிட்டு, அதாவது அது என்ன சொல்கிறான்னு நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது உடன்படிக்கை துவங்கப்பட்டது ரைட்டா. எதில் உடன்படிக்கை துவங்கப்பட்டது? அதான் இதுக்கு யாருக்கு உடன்படிக்கை? நேவிக்காரங்க ஏற்கனவே கலகம் பண்ணுறாங்க, இந்தியாக்காரங்க அவங்க நேவியில் உள்ள இந்தியன்ஸு கலகம் பண்ணுறாங்க. அதனால் த நெகோசியேஷன் இனிஷியேட்டட்னா துவங்கப்பட்டது, நெகோசியேஷன் உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் துவங்கப்பட்டது. பை த நியூலி, யாரால் துவங்கப்பட்டது? பை த நியூலி ஃபார்ம்டு, புதிதாக உண்டான லேபர் பார்ட்டி, அதாவது லேபர் கட்சி அரசாங்கம். புதிதாக உண்டான லேபர் கட்சி அரசாங்கம் எங்கே? இங்கிலாண்டில் தானே உருவாச்சு. அங்கே புதுசாக அரசாங்கம் வந்துச்சுல, இங்கிலாண்டில் புதிய கட்சி ஜெயிச்சிருச்சு இல்லையா. இங்கிலாண்டில் புதிய கட்சி, அது இங்கிலாண்டில் இங்கிலாந்து அப்படின்னா இங்கிலாண்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் அரசாங்கத்தால் ஒரு புதிதான நெகோசியேஷன் உடன்படிக்கை துவங்கப்பட்டது. யார் கூட? இந்த நேவி, இந்தியன் நேவி ஆட்களோட ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு கம்மா போட்டிருக்கான். ரிசல்ட்டிங், அதன் முடிவில் இந்த நெகோசியேஷன் இனிஷியேட்னா ஒப்பந்தம் துவங்கப்பட்டதுன்னு சொன்னால், உடன்படிக்கை துவங்கப்பட்டதுன்னு சொன்னால, அதனோட முடிவில் ரிசல்ட்டிங் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் பட் சேட்லி வித் பார்ட்டிஷன். ரிசல்ட்டிங் இதன் முடிவில் என்னாச்சு? முடிவில் வந்தது இந்தியாஸ் இண்டிபெண்டன்ட், இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவின் சுதந்திரம் கிடைச்சிது. ரிசல்ட்டிங் இதன் முடிவில் இந்தியா சுதந்திரம் பெற்றது. பட் ஆனால் சேட்லின்னா வருத்தமாக, வித் பார்ட்டிஷன் ஆஃப் த கண்ட்ரி இன்ட்டு இந்தியா அண்டு பாகிஸ்தான். அப்படின்னா இது பட் வருத்தமாக இருக்கிறது அப்படின்ட்டா. எதுக்கு? வித் பார்ட்டிஷன், அதை பிரிச்சிருக்கு. வித் த கண்ட்ரி, இந்த ஒரே தேசமாக இருந்த இந்தியா இரண்டாக பிரிந்தது. பார்ட்டிஷன் ஆஃப் த கண்ட்ரி இந்த தேசம் பார்ட்டிஷனை பிரிந்தது. இன்ட்டு எப்படி? இந்தியா அண்டு பாகிஸ்தானாக மொத்த இந்தியா பிரிந்து விட்டது. ஹேஸ் ஃபார்ம்டு பார்ட், மொத்த இந்தியா இங்கே போடல, நீ வாட்ட இது இருக்காங்க. இந்த தேசம் இரண்டாக பிரிந்தது. இன்ட்டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஹேஸ் ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் த லெசன், ஹேஸ் ஃபார்ம்டுனா உண்டாக்கப்பட்டது. பார்ட் ஆஃப் த லெசன் இன் யூனிட் 8 அப்படின்னா இது யூனிட் 8 உள்ள ஒரு பகுதியாக உண்டாக்கப்பட்டது. யூனிட் 8 இருக்கு இல்லையா, யூனிட் 8 இது ஒரு பகுதியாக இருந்ததுன்னு போடுறான் ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்சு.